ஹாய் ஓஸ் வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் சுட்டா தலை எனக்குங்கிற ஒரு மலேசியன் தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணுன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் சுட்டா தலை எனக்கு இந்த படத்தை தனுஷ் பிரபு இயக்கியிருக்காரு. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் மலேசியாவில் மர்கியான்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் மிகப்பெரிய கேங்ஸ்டராக சமுத்திரம்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குது. அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் டீம் வராங்க. அவங்களால டேரெக்டாக போய் எடுக்க முடியாதுங்கிறதுனால ஒரு லோக்கல் கேங்ஸ்டர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் லோக்கல் கேங்ஸ்டரோட ஹெல்ப்போட அந்த பிளாக் பாக்ஸை எடுத்தாங்களா இல்லையா, அப்படி அந்த பிளாக் பாக்ஸில் என்ன தான் இருக்குது, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 1 hour 47 minutes, கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஒரு டக்குன்னு முடிஞ்சிருந்தான். ஆனால் நான் படம் பார்க்கும்போது எனக்கு பார்த்தோம்னாக்கா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த படத்தை. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகுது, போர் அடிக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே நடிக்கவே தெரில, சினிமாட்டிக்காகவே இல்லை. இந்த படம் வந்து யாருக்குமே நடிக்கவே தெரில. ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கேவலமாக எடுத்தால் அப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது இந்த படம். இந்த ஜான்விக்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த ஜான்விக் வேட்டைக்கு போராடணுன்னா திஹான் பிகின்ஸ்னு போடுவாங்க. அதே போல் இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக்லாம் விட்டுருக்காங்க. அது என்ன டைலாக்னு சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வில்லனுக்கு வந்து ஃபேஸில் வந்து ஒரு பெயிண்ட் கொடுத்துருப்பாங்க. பெயிண்ட்டாக டேட்டாவான்னு தெரில, ஒரு போட்டிருப்பாங்க. அவர் டைலாக் பேசுவார். அதனால் அவர் வந்து மிகப்பெரிய கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கணுமா. அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீலே வரல. அவர் பெரிய கேங்ஸ்டராக, அவர் பெரிய ரவுடி அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலே வரல. அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து லோக்கல் கேங்ஸ்டர்னு காட்டுவாங்க. அவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருந்துச்சு. என்னடா அது ஒரு கேங்ஸ்டருக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் காட்டினாக்க சரி ஹீரோ இருப்பார் அப்படின்னாக்க கண்டிப்பாக இருக்கார். ஹீரோ இருக்கார், உடனே ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுவார். 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க. ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ், தமிழ் படத்தோட பேட்டர்ன்ஸ் தான் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு இருக்குது. மோசமான படத்தை எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நிறைய பேர் காமெடி பண்ணுறாங்க. அந்த காமெடிக்கெல்லாம் சிரிப்பே வரல. என்னடா இப்படி மொக்க போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வேறு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட்டே கேவலமாக இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வேறு ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருந்துச்சு. உங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்ததுக்கே என்னால் முடியல, செகண்ட் பார்ட்லாம் என்னால் பார்க்க முடியாது, தயவுசெய்து எடுக்காதீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து பிளாக் பாக்ஸ்னு அலைவாங்க திருடுறதுக்கு. அப்படியே அந்த பிளாக் பாக்ஸில் என்ன தான் இருக்குங்கிறது இன்டர்வல் அப்பயே ரிவீல் பண்ணிடுவாங்க. ரிவீல் பண்ணதுக்கப்புறம் சரி அது ஒரு லாஜிக்காக தான் இருந்துச்சு. அந்த பிளாக் பாக்ஸ் நானும் பெரிய கொக்கைன் வச்சுருப்பாங்க, கோல்டு வச்சுருப்பாங்கன்னு தான் நினச்சேன். நான் என்னென்னு ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் படம் பார்க்கறதா இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, பார்க்கலாமா வேணாமான்னாக்க இந்த படம் வந்து ஒரு மொக்க படம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்கண்டும் இல்லை, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணுன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.